மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை ஏன் வெல்லணுங்கிற கேள்வி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் மிதுனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்தை சனி பகவான் என்ன தருகிறார்? பெரும்புகழை தருகிறார். அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை தருகிறார். எல்லாம் பண்ணுறார். பதவிகளை தருகிறார். இதெல்லாம் பண்ணுறார். இப்போது இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் ஒரு பக்கம் நமக்கு வந்து மிதுனராசிக்காரர்களுக்கு நல்லது பண்ணாலும் அது பாதகாதிபதி குருவினுடைய வீடு. மிதுனராசிக்காரர்களுக்கு 7, 10 என்பது குருவினுடைய வீடு. அது பாதகாதிபதி வீடு. ஸோ பாதகாதிபதி வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற இருக்கிறார், 10ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது ஒரு ஆபத்தான விஷயம். மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு கிடையாது, இவர்களுக்கு ஆபத்தான விஷயம். அப்போ இவங்க என்ன பண்ணும் அப்படின்னா, சனி பகவானுடைய குரு யார்? சனி பகவானுடைய குருவினுடைய வீட்டில் தான் இருக்கிறார். இப்போ சனி பகவானுடைய குரு யாருன்னா கால பைரவர். ஸோ இவருக்கு வந்து கால பைரவரை தன்னோட குருவாக ஏற்றுண்டு யார்? சனீஸ்வர பகவான் கால பைரவர்கிட்டே கற்றுக்கிட்டார். பைரவரை பார்த்தா எல்லாருக்கும் பயம், ஆனால் அவருக்கு இவர் தான் வந்து குரு. ஸோ பைரவருக்கான உபாசனைகள், முக்கியமாக பைரவர் உபாசனைகள் என்ன? நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய, நம்மளுடைய தெருவில் இருக்கக்கூடிய டாக்ஸ், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு போடுறது போன்ற விஷயங்கள் எளிமையான பரிகாரம். இன்னும் உயர்நிலை பரிகாரம்னா அடிபட்ட நாய்க்குட்டிகளுக்கு உதவி செய்கிறது உயர்நிலை பரிகாரம்.